So good evening students. Today we will see the current affairs analysis dated from 22nd January 2026. The first article related to the judges oda removal adula irukkudiya mudiyatha thanma. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஜட்ஜுமே வந்து ரிமூவல் பண்ணப்படலை. ஸோ அது ஏன் பண்ணப்படலை அப்படின்னா இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது சொல்லப்படுது. டஃப் லா வித் லாட் ஆஃப் லூப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. டஃப் லா இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் லூப் ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இது டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுக்கான ரீசன் ஜிஆர் சுவாமிநாதன் இப்போ ரீசெண்டாக 107 ஜட்ஜஸ் வந்து 107 எம்பிஸ் லோக்சபா எம்பிஸ் வந்து ரிட்டர்ன் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா மைட் பி சம் ரீசன். அப்போ அது வந்து எதனால் டிஸ்கஷனுக்கே வரல அப்படின்றது. ஸோ ஸ்பீக்கர் ரிஜெக்ஷன்ஸ், இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மைட் பி, பட் என்கொயரி பண்ணப்படணும் இல்லையா, அந்த என்கொயரி லெவலுக்கே போகலை அப்படின்றத இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ ஜட்ஜஸை பொறுத்தவரை ரிமூவல் ப்ராசஸ் அண்டர் தி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 96. It was not a constitutional, the procedure was given only in this act. இந்த ஆக்டுக்கு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி எங்கே கொடுக்குதுன்னா ஆர்டிகிள் 124 கிளாஸ் 4 and 5, அப்புறம் 217 and 218. It talks about the removal process. இந்த ஆர்டிகிள் இருந்தால் இந்த ஸ்டாட்யூட்டரி வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் தான் இந்த ப்ராசஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. there is not an impeachment process, it is called as removal process of judges of high court as well as supreme court judges, even chief justice of India as well as high court oda chief justice ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் மூலமாக தான் பண்ண முடியும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நீதிபதிகள் பக்கத்தில் பண்ணிட்டாங்க, ரிமூவல் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணாங்க. அப்ரூவ் பண்ணப்பட்டது 3, ஆனால் யாருமே ரிமூவ் பண்ணப்படலை அப்படின்றது. அப்போ அவங்க தப்பே பண்ணலையா, அப்புறம் ஏன் மூவ் பண்ணப்படுது அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் மார்க் ஆகுது. ஸோ த ஜட்ஜஸ் கேன் பி ரிமூவ்ட் அக்கார்டிங் டு 2 கேட்டகரி, தட் இஸ் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், ப்ரூவன் மிஸ்பிஹேவியர். அப்புறம் செகண்ட் வந்து இன்கெப்பாசிட்டி. இன்கெப்பாசிட்டின்றது இட்ஸ் அ டிஃபைன்டு திங், தட் இஸ் ஃபிசிக்கலி நாட் ஃபிட் இல்லைனா மென்டலி நாட் ஃபிட், அன்சவுண்ட் மைண்ட். இந்த 2 காரணங்களுக்காக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து எந்த ப்ரொவிஷனுமே இல்லை, ஒரு கரெக்ட் டேட்டாஸ் கிடையாது, நாட் மென்ஷன்ட், நாட் ப்ராப்பர்லி டிஃபைன்ட். ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்றது என்ன அப்படின்றது சொல்லப்படலை. ஸோ வீராசாமி கேஸ் 1991. ஸோ எனி டீவியேஷன் இன் தி ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு கேஸில் ஏதாச்சும் ஒரு டீவியேஷன் பண்ணுறாருன்னா மொத்தமாக அது வந்து நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய துரோகம், பீட்ரயல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது எப்படி தண்டிக்கப்படணும் அப்படின்றது அவர் சொல்லலை. ஸோ ஹை ஸ்டாண்டர்ட் நம்ம கோர்ட் மேலே வச்சுருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கை அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கோர்ட் சிஸ்டமை வந்து அவமதிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. 1992 கிருஷ்ணசாமி கேஸ், அதில் வந்து ஹானஸ்டாக அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஜட்ஜு தெரியாமல் மிஸ்டேக்கன் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹானஸ்ட்லி மிஸ்டேக்கன் அப்படின்னா ஹானஸ்ட், ஆனால் அவருக்கு தரப்பட்ட தரவுகள் வந்து மேலிஃபைட் பண்ணப்பட்டிருந்தா, மெலிஷியஸாக இருந்தால் அவர் வந்து தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கு, ஃப்ராட் பண்ணுறது அப்படின்னா தெரிஞ்சே தப்பு பண்ணுறது, தட் இஸ் பணம் வாங்கிட்டு பண்ணுறது. ஸோ மைட் பி சம் அதர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ, தெரிஞ்சவங்க அப்படின்ற டெலிபரேட்லி டூயிங் த ராங். ஸோ இது வந்து தப்பு அப்படின்றாரு. அதுக்கும் அவர் வந்து திஸ் ரிமூவல் ப்ராசஸ் கேன் பி டன், ஆனால் அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் எதுவும் கோர்ட் ஆர்டர்லேயுமே வரல. ஸோ ரிமூவல் பண்ணப்படணும் அப்படின்னா ஜுடிஷியரி ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் படி எப்படி ரிமூவ் பண்ணப்படணும்னா லோக்சபா, த பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர், த லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் த பவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது வந்து நிறைவேற்றப்படணும் when they are raising questions. இப்போது லோக்சபாவில் இனிஷியேட் பண்ணப்படணும் அப்படின்னா 100 மெம்பர்ஸோட ரிட்டர்ன் சப்போர்ட் தேவை இனிஷியேட் பண்ணுறதுக்கு. ராஜ்யசபா அப்படின்னா 50 மெம்பர்ஸோட ரிட்டர்ன். இப்போ 107 எம்பிஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இன் லோக்சபா. இட் ஹேப்பன்ட்
Okay. The next is, இது முடிஞ்சதுக்கு பிறகு it will go to the presiding officers of either house. எங்க இனிஷியேட் பண்றாங்களோ, லோக்சபால இனிஷியேட் பண்ண ரெண்டு ஹவுஸ்லயும் இவ்வளோ தேவைன்னு கிடையாது. எங்க இனிஷியேட் பண்றாங்களோ அங்க இங்க 100 members அப்படின்னா ராஜ்யசபால இனிஷியேட் பண்ணா 50 members support is must. இப்போ presiding officer கிட்ட போவோம், ஸ்பீக்கர் ஆர் ராஜ்யசபா சேர்பர்சன். இவங்க ரெண்டு பேரும் outrightly they can accept, they can reject also. அவங்க வந்து இவங்க சைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இதே இது பிரசிடென்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரசிடென்ட்டுக்கு நீங்கள் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் பண்ணப்பட்டா த ஸ்பீக்கர் ஆர் சேர்பர்சன் நீட் டு அக்செப்ட். புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? பிரசிடென்ட்டுக்கு வந்து மேண்டேட்ரி பிகாஸ் இட் வாஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். திஸ் வாஸ் நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன். ஸ்பீக்கர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி பட் he or she is using this statutory power. The power given in the statutory. அதனால இது வந்து mandatory கிடையாது. They can reject. Accept பண்ணப்பட்டா அதுக்கப்புறம் the procedure is they need to form a committee, 3-member committee, enquiry committee னு பேரு. The committee consists of Supreme Court judges, ஏதாவது ஒரு ஜட்ஜு இல்லைன்னா CJI ஆர் CJI மோஸ்ட்லி போக மாட்டாங்க, ஆர் சுப்ரீம் கோர்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ். அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், ஏதாவது ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட். அதுக்கு பிறகு தேர் வில் பி அ எமினன்ட் ஜூரிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், எமினன்ட் இன் த பர்சன். ஸோ இவங்க 3 பேரும் ஒரு ரிப்போர்ட் எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும்னு கிடையாது. இவங்க இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு பிறகு பார்லமெண்ட் எந்த ஹவுஸில் இனிஷியேட் பண்ணோம் அந்த ஹவுஸுக்கு அந்த ரிப்போர்ட் போகும். தே கேன் பாஸ் இட் ஆர் தே கேன் அதை கொஸ்டின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம், அதை பாஸ் பண்ணாமலும் விட்டுடலாம். பாஸ் பண்ணதுக்கு பிறகு தட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி 50% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். அதில் 2/3 மெஜாரிட்டி அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி 2/3 ஓட்டிங் இருக்கணும், ப்ரெசன்ட் இன் ஓட்டிங். இந்த ப்ரெசன்ட் இன் ஓட்டிங் வந்து 50 members ஆஃப் த ஹவுஸ், 50% ஆஃப் த ஹவுஸுக்கு மேலே இருக்கணும், half ஆஃப் த மெம்பர்ஸோட மேலே இருக்கணும். தட் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இது ஓட் பண்ணால் பிரசிடென்ட் நீட்ஸ் டு சைன். பிரசிடென்ட் சைன் பண்ணி வச்சுன்னா பிரசிடென்ட் இஸ் பவுண்ட் டு சைன். இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்பீக்கர் வந்து அவுட்ரைட்லி ரிஜெக்ட் பண்ணால் ஏன் அவங்க பண்ணணும், ஏன் அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸை எடுக்க முடியாது அப்படின்றது, அது தப்பு அப்படின்றது தான் இங்கே பார்வையாக இருக்குது. அதனால தான் நிறைய என்கொயரி பண்ணப்படலை. ஜட்ஜஸ் வந்து தைரியமாக இருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு சார்பாக இருக்காங்க அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுது. when actions against speaker, president, speaker bound to do, speaker or chairperson bound to act. ஆனால் இங்கே இல்லை அப்படின்றது. அது மாதிரி இப்போ முதல்ல இவங்க ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அக்செப்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியும். கமிட்டி வந்து என்கொயரி பண்ண முன்னாடியே ஸ்பீக்கரோ இல்லைன்னா ராஜ்யசபா சேர்பர்சன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து தப்புன்றாங்க. அது வந்து லேட்டராக வைக்கணும். என்கொயரி பண்ணி தப்புகள் இருந்தால் முடிவெடுக்கிறது. அந்த என்கொயரியே போக விடாமல் பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது இட்ஸ் அ டிஸ்கஷன், இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு ஓகே, ஸோ வே ஃபார்வர்டில் இதெல்லாம் மாற்றப்படணும். அப்போ எப்படி மாற்றப்படணும்னா, என்கொயரி அமைச்சதுக்கு பிறகு there will be a independent என்கொயரி பாடி, பெர்மனண்ட்டாக ஒரு பாடி வச்சுருக்கணும். ஸ்பீக்கர் டிஸ்கிரிஷனை வந்து தவிர்க்கணும். இதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி டிஸ்கிரிஷன் கொடுத்தா அவங்க எதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லணும், ரிட்டர்னில் எழுதி கொடுக்கணும். தட் நீட் டு பி கிவன். டைம் பவுண்ட் ப்ராசஸ், இதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் செட் பண்ணப்படணும். ஏன்னா 3-member கமிட்டி எப்போ கொடுக்குறாங்க, எப்போ பண்ணணும், இவங்க பாஸ் பண்ணுற ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறது தே கேன் டிலே இட் ஈவன் அப் டு த ரிட்டையர்மெண்ட். அதுக்கு பிறகு ரிமூவ் பண்ணலைன்னா இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாற்றப்படணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ நீங்கள் ஜுடிஷியரி என்கொயரி அதில் மெயின்ஸுக்கு இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் வேலிட் பாயிண்ட்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் இந்தியாவோட சிங்கிங் டெல்டாஸ். நிறைய டெல்டாஸ் வந்து இந்தியாவில் மூழ்கிட்டு இருக்கு அப்படின்றது, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள் சொல்லப்பட்டிருக்கு. தட் இஸ் அ டேட்டா டேக்கன் ஃப்ரம் தி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட தட் லைக் த சேட்டலைட் இஸ் இம்பார்ட்டன்ட், சென்டினல் அப்படின்னு பேர், சென்டினல்-1. அது மாதிரி கிரேஸ் அப்படின்ற ஒரு சேட்டலைட் நாசாவோடது. ஸோ இந்த 2 சேட்டலைட் டேட்டா வச்சு தான் இந்த இந்தியாவோட டேட்டாவை சொல்கிறாங்க. வேர்ல்டு லெவல்லையும் டெல்டாஸ் வந்து மூழ்கிட்டு இருக்கு, இந்தியன் லெவலில் இதை சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட். கங்கா, பிரம்மபுத்திரா, பிராமினி, மகாநதி ரிவர்ஸ் இதெல்லாமே ரொம்ப மூழ்கிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அதில் மகாநதி வந்து
ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூழ்கிட்டு இருக்குது. தட் இஸ் 77% டெல்டாஸ் வந்து மூழ்கிருச்சு. 5 millimeter per year வந்து ஃபாஸ்ட்டாக மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி பிராமினி ரிவரும் அதே மாதிரி தான். இந்த சப்சிடென்ஸ்னால் என்னது? சப்சிடென்ஸ் மூழ்கிறது. சப்சிடென்ஸ்னால் நேச்சுரலாக நடக்கக்கூடியதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஸோ டெல்டாஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல. ஸோ ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது, மலைகள்லேருந்து ரிவர் வருது அப்படின்றப்போ இட் வில் பிரிங் செடிமெண்ட்ஸ். அது இது லேண்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. இந்த லேண்டு சர்ஃபேஸ்லேருந்து கடலுக்கு என்ட்ரு ஆகுது அப்படின்றப்போ இந்த கடல் வாட்டர் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும், கடல் தண்ணி. அப்படி அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கோங்க. we having lot of rivers entering to the sea. Sea obstruct பண்ணும்போது the water flow will be slowed. Flow ஆகும்போது there will be deposits in this area. ஸோ இது வந்து டெல்டா ஃபார்மில் ரிவர் வாட்டர் இப்படி போய் கடலில் கலக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து டெல்டாவாக ஃபார்ம் ஆகும். ஸோ லேண்டு சர்ஃபேஸாக மாறும், ஐலண்டாக மாறலாம், டெல்டாவாக மாறலாம். ஸோ திஸ் ஆல் கலர்ஸ் டெல்டா. ஸோ இட்ஸ் அன் அலிவியல் வெரி ரிச் இன் நியூட்ரியன்ஸ் பிகாஸ் மினரல் டெபாசிட்ஸ் அப்புறம் ஃபில்டர் பண்ணப்படுதுங்க. அப்படின்றப்போ ரொம்ப ரிச் நியூட்ரியன்ஸாக இருக்கும். அதனால் இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு உகந்ததான பிளேஸ். ரைஸ் கல்டிவேஷன், பேடி கல்டிவேஷன், சுகர் கேன் கல்டிவேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இங்கே பண்ணுறோம். வித்தவுட் ஃபெர்டிலைசர் we can get a good yield. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வர்றதுனால புதிய புதிய டெபாசிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் பூஸ்ட் தி ப்ரொடக்ஷன். நம்ம வந்து மண்ணுகளை மாற்றிட்டே இருக்க வேணாம், ஃபாலோ ஆன் பீரியடெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஃப்ளட்டிங் இருக்கிறதுனால நிறைய உங்களுக்கு டெபாசிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ சப்சைட் ஆகுது அப்படின்றது. அதுக்கு ரீசன்ஸ் என்ன? அப்படி சப்சிடென்ட் அப்படின்னா நம்ம நேச்சுரலாக நடக்கக்கூடிய சப்சிடென்ஸ் என்ன அப்படின்னா, இதில் வெயிட் அதிகமாகும் போது இட் வில் கோ டவுன் வென் தேர் இஸ் அ வேக்யூம் டவுன். வெஸ்டர்ன் காட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அரேபியன் சி இஸ் சப்சிடென்ஸ் ஏரியா. ஸோ அதில் தான் அது வந்து உருவாயிருக்கு. ஸோ அது வெயிட் அதிகமாகறதுனால இப்போது இங்கே வந்து ஹியூமன் ஆக்சிலரேஷனில் நடக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. டெல்டா ஏரியாஸில் வந்து கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம அதிகமாக பண்ணுறோம். ஆல்ரெடி இட்ஸ் அ சாஃப்ட் சாயில். நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது இன்னும் அது சாஃப்டாக மாறும். ஸோ இட் வில் சப்சைட், அதுக்குள்ளே போகுது. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம டேம்ஸ் கட்டுறதுனால, இப்போ நம்ம இங்கே மலைகள்லேயே டேம்ஸை கட்டி இந்த தண்ணிகளை பிளாக் பண்ணி தான் விடுறோம். அப்படின்றப்போ இந்த ஷில்ட் எல்லாமே இங்கே சேவ் ஆயிடுது. அப்போது இந்த டெல்டாஸுக்கு வர வேண்டிய மண்கள் வரல, அந்த அலிவியல் சாயில் டெபாசிட்ஸ் வரல. அப்படி வராததுனால என்ன ஆகுது அப்படின்னா புதுசாக வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது. ஆல்ரெடி உள்ளது கடலில் மூழ்க கடல் லெவல் அதிகமாக மூழ்க ஆரம்பிக்குது. டெபாசிட் ஆகாத ஒரு ரீசன். மூணாவது என்ன சொன்னால் அர்பன் லோடு, அர்பன் ஏரியாஸ். இப்போ கொல்கட்டாவை கேஸ் ஸ்டடியாக சொல்கிறாங்க. அர்பன்ஸில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் இதெல்லாமே ரொம்ப, நம்ம இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட்டுறது, அது மாதிரி மும்பை இட்ஸ் அன் அர்பன் ஏரியா, இட்ஸ் அன் ஐலண்ட்ஸ். அப்போது நவி மும்பை இதெல்லாமே வந்து நம்ம பில்டிங்ஸ் அதிகமாகும்போது அதோட வெயிட் அதிகமாகிறதுனால டெல்டாஸ் வந்து உள்ளே போகுது அப்படின்றது இந்த டேட்டாஸ் சொல்கிறாங்க. கொல்கட்டாவை கேஸ் ஸ்டடியாக போட்டிருக்காங்க. பிரம்மபுத்திராவை பிரம்மபுத்திரா கேஞ்சஸை எடுத்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனால் அது பாதிக்கப்படுது. 90% ஸ்ட்ரீம் டெல்டா வந்து அழிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பிராமினியை எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் சிவியர் த்ரெட்டில் இருக்குது. அது ரேப்பிட் அர்பனைசேஷனால் 77% த்ரெட்டிங். மகாநதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 69% த்ரெட்னிங். 5 millimeterக்கு ஒரு வருஷத்துக்கு அழிஞ்சிட்டு இருக்கு, மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கோதாவரி கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன். காவேரி எடுத்து கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனால் அழிஞ்சிட்டு இருக்கு. கபினி, கேரளா ஏரியா அண்ட் தமிழ்நாடு மிக்சட் ரெஸ்பான்ஸ். அர்பனைசேஷனும் ஒரு ரீசன், கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனும் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. இந்த கான்சிக்வன்சஸ் எடுத்திங்கன்னா இப்போ அர்பனைசேஷனால் இது உள்ளே போகுது அப்படின்றப்போ, இல்லைனா டேம்ஸ் கட்டுறதுனால டெல்டாஸ் அழியுது அப்படின்னா கடல் தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது அப்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். ஸோ கடல் தண்ணி இன்ட்ரூட் ஆகும் லேண்டுக்குள்ளாடி. அப்படி லேண்டுக்குள்ளே இன்ட்ரூட் ஆகும், ஏன்னா கடல் மட்டம் உயர்ந்துட்டு இருக்கு, லேண்டுக்குள்ளே இன்ட்ரூட் ஆகும் அப்படின்றப்போ கடல் நார்மல் லேண்டில் இருக்கக்கூடிய ஜெனரல் வாட்டரில் சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கும். லேண்டோட தன்மை கெட்டு போகும், சலினிட்டி அதிகமாகும். பார்ட்ஸ் ஆஃப் சுந்தர்பேன்ஸ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய இடம் மூழ்கிருச்சுன்றாங்க. சுந்தர்பேன்ஸ் அழிஞ்சதுன்னா அங்கே உள்ள ஈகோசிஸ்டம் பாதிக்கப்படும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இதெல்லாமே கான்சிக்வன்ஸாக சொல்லப்படுது. இந்தியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்கன்னா, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம், கடல் அரிப்புகள்லேருந்து தடுக்கிறதுக்கும். சுனாமி பண்ணுற இதுக்காக நம்ம பண்ணலை, சப்சிடென்ஸுக்காக பண்ணலை. ஸோ மிஸ்தி அப்படின்ற ஒரு ஸ்கீம் 11 states and 2 union territoriesல 2023-28 வரைக்கும் கேம்பா ஃபண்டு மூலமாக, அப்புறம் எம்ஜி நரேகா ஸ்கீமில் இதை
மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக சஸ்டைனபிள் அக்வாகல்ச்சர் இன் மேங்க்ரூவ் ஈகோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. ப்ரொடெக்டட் ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சரல் ஜோன் தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க, காவேரி டெல்டா ஏரியாஸை. அது மாதிரி ப்ராஜெக்ட் டால்ஃபின் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். நேஷ்னல் பிளான் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அதுக்காக ஃபண்டிங் பண்ணி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஸ்பெயின் வந்து இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவில் அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ நான் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், கோஆப்ரேட்டிவ் ஃபார்ம், நான் வாலண்டரி அதில் ஜாயின் பண்ணலாம். 2019 ஈஸ்ட் ஏஷியா சமிட் நடந்தப்போ இந்தியா தான் இதை லான்ச் பண்ணாங்க. இந்தியா தான் இது இனிஷியேட் பண்ணியிருக்கோம். பட் சாகர் அப்ரோச்சுக்காக செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன் நம்ம வந்து இந்தியன் ஓஷன் ஏரியாவுக்கு போட்டிருக்கோம். இந்தோ பசிபிக்கு வந்து நம்ம அதில் அனௌன்ஸ் பண்ணோம். லாட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஜாயின். இதோட பர்பஸ் என்னென்னா ஃப்ரீ ஓப்பன் நேவிகேஷன், நான் மிலிட்ரி அலையன்ஸ், இது செக்யூரிட்டி அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் திஸ் ஏரியாஸ். அதில் மெயினாக 7 பில்லர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி, எக்கனாமிக்கல், மேரிடைம் ecology displayed, maritime ecology, capacity building, disaster management, like maritime resources, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அகாடமிக் கோஆப்ரேஷன், அப்புறம் ட்ரேட் கனெக்டிவிட்டி ட்ரேட் கனெக்டிவிட்டி அண்ட் டிரான்ஸ்போர்ட், மேரிடைம் டிரான்ஸ்போர்ட்ன்றது. இதில் வேணால் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ ஸ்பெயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தே வில் ஆல்சோ கான்ட்ரிபியூட் இன் தி இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. ஸோ இது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா நம்ம இந்தோ பசிபிக் ஏரியாவில் சைனாவோட ஆதிக்கத்தை கவுண்டர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும், இந்த இனிஷியேஷன்ஸ் எல்லாம். ஸோ தட் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து இதில் என்ன ஆர்டிகிள் நியூஸ் என்ன அப்படின்னா, எல்லா பாதுகாப்பு படை சிஏபிஎஃப்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னா வி ஹேவிங் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பர்பஸுக்கு இருக்கவங்க, அசாம் ரைஃபிள்ஸ், சாஸ்திர சீம பெல், என்எஸ்ஜி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, இவங்க எல்லாமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. சரியா? ஐடி இண்டோ டிபெட் பார்டர் ஃபோர்ஸு, அப்புறம் இது எல்லாமே வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தான் வரும். இட்ஸ் அ போலீஸ் ஃபோர்ஸ், சிஆர்பிஎஃப் வரும். இவங்க எல்லாருமே 50 நாளைக்கு படை வீரர்கள் வந்து பார்டர்ஸில் கண்டிப்பாக அவங்க இருக்கணும் அப்படின்றது. ஸோ அது வந்து ஐ அண்ட் இயர்ஸ் ஃபார் செக்யூரிட்டி. அப்படின்னா வில்லேஜஸ் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், அந்த ஊடுருவலை தடுக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த வில்லேஜ் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணோம். ஃபேஸ் 1 லான்ச் பண்ணி அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், தட் இஸ் லடாக் ஏரியா, ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் உத்தரகாண்டு, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸில் எல்லாமே வந்து இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து டெவலப்மெண்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக லான்ச் பண்ணி அங்கே சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், அங்கே வந்து பாப்புலேஷன் அதிகப்படுத்துறது, மக்கள் தங்குறது அதிகப்படுது. ஏன்னா அவங்க வந்து ஹில் ஏரியாஸில் வாழ மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம எதிரிகள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்தாலுமே நமக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரிய வருது, பீப்புள் இல்லைன்றனால அவங்க நார்மலாக இருக்காங்க. இண்டிஜினஸ் பீப்புள் அங்கே இல்லை, டொமஸ்டிக் பீப்புள். ஸோ அதை அதிகப்படுத்துறதுக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே அதிகப்படுத்துறதுக்கு வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போ 2 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து என்டையர் பார்டர் ஸ்டேட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த ஏரியாவில் லான்ச் பண்ணாங்க. இப்போ செகண்ட் ஃபேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. 6839 கோடி இதுக்கு அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல உள்ளது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமும், செகண்டில் உள்ளது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாகவும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே தான் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ரோடு கனெக்டிவிட்டி எல்லாமே. ஸோ எதுக்கு அப்படின்னா பார்டர்ஸ் ஏரியாலையும் நம்ம மக்கள் தங்கணும் அப்படின்றதுக்காக. அது மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு இப்போ நியூஸ் வந்ததுக்கான ரீசன், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து 50 நாட்கள் வந்து 50 நைட் வந்து ஸ்டே பண்ணணும் அங்கே. அப்போ மாறி ஒரே செக்யூரிட்டி ஒரே பீப்புள் கிடையாது, மாறி வருவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் சிட்பி, சுமால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இது ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டது நோக்கம் என்னென்னா சுமால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ டெவலப்மெண்டல் பேங்க்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பர்டிகுலர் இப்போ ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி, நேஷ்னல் ஹவுசிங் பேங்கு, இதெல்லாமே ஒரு பர்பஸ் என்ன, நபார்டு பேங்க், இதெல்லாமே வந்து ஒரு செக்டாரை வளர்க்குறதுக்காக, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து சுமால் இண்டஸ்ட்ரியல் எம்எஸ்எம்இ செக்டார்ஸுக்கு வந்து அதிகமாக கடன் கொடுக்கறதுக்காகவும்,
டைரெக்டாக கடன் கொடுப்பாங்க. நபார்டு எடுத்துன்னா அக்ரிகல்ச்சருக்கு டைரெக்டாக கடன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த பேங்க்ஸ் வந்து சொசைட்டிஸ் இவங்களுக்கு எல்லாமே கடன் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து டைரெக்டாக எம்எஸ்எம்இ கடன் கொடுப்பாங்க. ப்ளஸ் தே வில் ஆல்சோ ஃபினான்ஸ் தி என்பிஎஃப்சிஸ், தே வில் ஆல்சோ ஃபினான்ஸ் தி பேங்க்ஸ் இண்டஸ்ட்ரியல் லோன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ 1990 இட் வாஸ் கிரியேட்டட். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லக்னோவில் இருக்குது. இதோட பர்பஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், எம்எஸ்எம்இ கிரெடிட் கேரண்டி கொடுப்பாங்க, ரீஃபினான்ஸ் ஃபார் தி எம்எஸ்எம்இ, கோலெண்டிங் பண்ணுவாங்க, கிளஸ்டர் டெவலப்மெண்ட், டைரெக்டாகவும் கடன் கொடுப்பாங்க, வேறு பேங்க்ஸுக்கும் கடன் கொடுப்பாங்க. ஸோ இதோட there are 8 directors. இதோட ஷேர் ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் கவர்மெண்ட் டைரக்ட்லி 20.85%. அது டீட்டெயில்டாக அவ்வளோ வேணாம். எஸ்பிஐ 15.60, எல்ஐசி, நபார்டு இவங்க எல்லாமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. 8 டைரக்டர்ஸ் மொத்தம். அதில் 3 கவர்மெண்ட் சைடில் இருந்து லார்ஜர் ஷேர் ஹோல்டர் இருக்கிறவங்க, 4 வந்து எலெக்டட் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணணும், பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ். இது வந்து கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் நான் சொன்னேன், கவர்மெண்ட் அண்ட் எஸ்பிஐ இவங்கெல்லாம். பப்ளிக் நார்மல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து 4 பேரை எலெக்ட் பண்ணணும். அப்படி மொத்தம் 8 பேர், சரியா, 8 பேர் அப்பாயின்ட் பண்ணப்படணும். இவங்க தான் இந்த பேங்கை வந்து ரன் பண்ணுறது. ஸோ லெண்டிங் மோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் 4.9 லட்சம் கோடிக்கான கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கம்பெனிஸுக்கு. லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக லெண்டிங் பண்ணுவாங்க, என்பிஎஃப்சிஸ் மூலமாக கொடுப்பாங்க, எம்டிஎஃப்சி கொடுப்பாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ், எஃப்ஐஐ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கடன் கொடுப்பாங்க. ஸோ டொமஸ்டிக் பாரோயிங்ஸ் ஃபண்டிங் எங்கேருந்து வருது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுருக்கவங்க கேபிட்டல் கொடுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக வருது. டொமஸ்டிக் பாரோயிங்ஸ் மூலமாக 61.63%. எம்எஸ்எம்இ ரீஃபைனான்ஸ் ஃபண்ட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டில் கொடுக்கக்கூடிய ஃபண்டு 34.41%. ஓவர்சீஸ் பாரோயிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எதுக்கு இப்போ 5000 கோடி வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து 20% இன்வெஸ்டராக இருக்காங்க. இப்போ 5000 கோடி கொடுக்குற மூலமாக 5000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மூலமாக கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ வில் இன்க்ரீஸ், கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசட்ஸ். So capital divided by risk weighted assets. So capital infuse ஆகும்போது பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய லோன்ஸோட ரிஸ்க் இருக்கும். அப்போ கேபிட்டல் அதிகமாகும்போது அவங்களோட CAR ரேட் வந்து அதிகமாக இருக்கும், 9% மேலே இருக்கும். தே கேன் கிவ் லோன்ஸ், அதர்வைஸ் தே கான் கிவ் லோன்ஸ், கேபிட்டல் இல்லை அப்படின்றப்போ. இப்போ கேபிட்டல் அதிகப்படுத்தும் போது இப்போ 5000 கோடி கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஈக்விட்டி வந்து கிடைக்கும். இப்போ 20.85 இருக்காங்க கவர்மெண்ட்டு, அவங்களோட ஈக்விட்டி வந்து 5% ஆர் அக்கார்டிங் டு த ஷேர்ஸ் வேல்யூ த ஈக்விட்டி வில் பி கிவன். அதை ஈக்விட்டியை அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட், ஸோ கவர்மெண்ட் வில் கெட் த ப்ராஃபிட். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. So show the question. So consider the following statements regarding the Chagos Islands. Statement number 1, the Chagos Islands came under the British control 1814 following the Treaty of Paris. Statement number 2, archipelago is located in the Indian Ocean and lies to the northeast of Mauritius. Which are the statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither. Question number 2, with reference to the supply chain resilience initiative, consider the following statements. Statement number 1, it aims to reduce excessive dependence on any single country and foster a virtuous cycle of strengthening supply chain resilience. Statement number 2, United States is a founding member of this initiative. Which of the statements given above is are correct? Options are A one only, B two only, C both, D neither. Question number 3, central bank currencies. Consider the following statements. Statement number 1, they guarantee anonymity like cash transactions. Statement number 2, CBDC does not cause inflation by themselves. So options are A one only, B two only, C both, D neither. Question number 5. So the recently proposed board of peace for Gaza has been subject of international discussion in this context. Which of the statements given above, which of the statements best describes its nature and mandate? Options are A, first statement, அது correct னு பாருங்க.
It is a United Nations administered peacekeeping force with mandate to ensure security and conduct elections in Gaza. B option, it is US-led multilateral body to oversee reconstruction and transitional governance in Gaza. C, it is a temporary civilian authority formed by Palestinian Authority to directly administer Gaza until political reconciliation is achieved. D option, it is a coalition of regional Arab states tasked with funding and coordinating humanitarian aid for Gaza without external involvement. So answer pannunga. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is A. Question number 3 answer is A. Question number 4 answer is D. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.